இப்போ நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் மகாதேவ்புராவில் கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதுனால எதிரொலியாக தான் காங்கிரஸ் அங்கே தோத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஹரியானா மாநிலத்திலையும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான எதிரொலியை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? அதாவது இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு நிகழ்ச்சி வந்து அது வந்து நடத்தக்கூடாது, நடத்த வேண்டாம் என்பது எங்களுடைய நிலைப்பாடல்ல. வாக்காளர் பட்டியலை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட காலத்தில் வந்து இதை போல் ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு இன்டென்சிவ் வெரிஃபிகேஷன், இறந்தவங்க வெளியே போனவங்க இவங்களெல்லாம் சரிபார்த்து நீக்கிறதுங்கிறது ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். இது கடைசியாக வந்து 2002 நடந்திருக்குது. இந்த 2002 நடந்ததுக்கும் இப்போ நடப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்கள் சொல்கிறோம். அதாவது பொதுவாக இதை போன்ற நிகழ்வுகளை வந்து தேர்தலுக்கு முன்னால் அவசரமாக நடத்துவது வந்து சரியில்லை. சட்டமன்ற தேர்தல் நடத்துகிற மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கிற மாநிலங்கள், கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம். இப்போ அஸ்ஸாமில் வந்து பாஜக இருக்குது, திரிபுராவில் வந்து பாஜக இருக்குது. அங்கெல்லாம் இது கிடையாது. அவங்களும் நம்மளோட தேர்தலுக்கு வர்றாங்க. ஆனால் பாஜக ஆளுகிற மாநிலங்களை விட்டுவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை மட்டும் குறிவைத்து இதை வந்து தேர்தல் ஆணையம் நடத்துவது வந்து ஒரு பெரிய சந்தேகத்திற்கு இடமான ஒரு செயல். முதல்ல எங்களுடைய. ரெண்டாவது, ஹரியானாவில் வந்து இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிற தரவுகள் இருக்கு, தகவல்கள் இருக்குல்ல, இது வந்து எதையுமே வந்து தேர்தல் ஆணையம் மறுக்கலை. அதாவது ஒரு வந்து பிரேசில் நாட்டினுடைய ஒரு மாடல், அந்த 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 அம்மா பேரில் வந்து ஒரு 22 படமோ ஏதோ இருக்கு. ஒரு நம்பரே இல்லாத வீட்டில் 500 வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு மூதாட்டி வந்து 100-200 இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க. இதை போல அவர் வந்து பட்டியலிட்டு இருக்கிறார். இந்த பட்டியலிட்டு அவர் சுட்டி காண்பித்திருக்கிற இந்த கோளாறுகள், இந்த மோசடிகள், குளறுபடிகள் எதையுமே தேர்தல் ஆணையம் மறுக்கலை. அவங்க பதிலெலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஏன் நீங்கள் அப்போவுமே சொல்லலை, உங்களுடைய வாக்குச்சாவடி முகவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், உங்கள் கட்சி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது, இப்படித்தான் கேள்விகளை கேட்கிறார்களே ஒழிய இது நடக்கலை. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து நான் வந்து என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் களவு போச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா, நீ ஏன் நல்லா தூங்குன, ஏன் அலர்ட்டாக இல்லை, ஏன் வீட்டில் ஒரு நாய் வளர்க்காமல் இருந்தா என்ன, ஒரு நாய் வளர்த்துருக்கலாம்ல, ஏன் கதவை வந்து நல்ல தாழ்பால் போட்டிருக்கலாம்ல, இப்படிலாம் காவல்துறை கேட்கக்கூடாது.